அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கியதை நினைத்து மாலினி தன் கணவன் மீது கோபமாக இருந்தாள். மாலினிக்கு பிடிக்கும் என்றுதான் அவள் கணவன் சாரதி அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கினான். அவளிடம் வீடு வாங்குவதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று நினைத்து செய்தான். ஆனால் பிரச்சனையில் முடிந்தது. மாலினிக்கு இந்த அடுக்குமாடி கலாச்சாரம் அறவே பிடிக்காது. அவள் என்னதான் இன்றைய காலத்து பெண்ணாக இருந்தாலும் இயற்கை விரும்பியாக இருந்தாள். தனக்கென தனியாக இந்த பூமியில் இடம் வேண்டும், அதில் நாம் சிறிய வீடாக கட்டி வாழ வேண்டும். வீட்டிற்கு அருகே வாழை மரம், மாமரம் இன்னும் சில மரங்களை வளர்த்து இயற்கையோடு இயற்கையாக வாழ அவளுக்கு ஆசை. ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் அவள் கணவன் சாரதியிடம் சொல்லவே இல்லை. அதனால் அவனும் தன் மனைவியின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறியாமல் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கியது சாரதி மீது மாலினி நிறையவே மன வருத்தத்தில் இருந்தாள். அந்த மன வருத்தம் நாளுக்கு நாள் அதிகமாக இருவருக்குள்ளும் சிறு பிரிவை ஏற்படுத்தியது. வீடு வாங்க போறேன்னு என்னோட ஆசையும் கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு பணத்தை கொடுத்து இப்படி குருவிக்குடு மாதிரி இந்த சிட்டிக்கு நடுவில் வீடு வாங்கணும்னு அவசியமா? இந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தலைவலியே வந்துடுது. எச்சி துப்புறது கூட பாத்ரூமை தேடி போக வேண்டியதா இருக்கு. தனி வீடு தரையில இருந்தா நம்ம வீட்டு வாசல்ல உட்காரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசலாம், 4 மனுஷங்களோட பழகலாம். இங்கே வந்ததும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து டிவியை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. யார்கிட்டையும் பேசக்கூட முடியல. நீங்க வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கணும் என்று தன் கணவன் சாரதியிடம் வாதம் செய்தாள். தன் மனைவி மாலினி சொல்வது அவனுக்கு நியாயமாக தெரிவதால் அவளை சமாதானம் செய்ய முயன்றான். அவள் பெட்ரூமுக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். மாலினி கதவை தர. நான் உன்னை கேட்காம வீடு வாங்கினது தப்பு தான். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று வெகு நேரமாக கெஞ்சி கொண்டிருந்தான். ஆனால் சாரதி செய்த மிகப்பெரிய இந்த தவறு மாலினியை சமாதானம் ஆக விடாமல் தடுத்தது. அவன் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் சமாதானமாகாமல் மன வருத்தத்தில் இருந்தாள். அந்த நேரம் பார்த்து மாலினியின் அப்பா சாரதிக்கு ஃபோன் பண்ணினார். சொல்லுங்க மாமா என்று பேச ஆரம்பித்தான். என்ன மாப்ள, புது வீடு எப்படி இருக்கு? என் பொண்ணு என்ன சொல்றா? உங்களை பாராட்டி தள்ளியிருப்பாளே என்று சந்தோஷமாக கேட்ட தன் மாமனாரிடம், எங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பேச்சை பாதியில் நிறுத்தினான். தன் மாப்பிள்ளை சொன்னதை கேட்டு, ஏன் மாப்ள என்னாச்சு, ஒரு மாதிரி பேசுறீங்க என்று காரணம் கேட்டார். சாரதி சொல்ல தயங்கினான். என்னாச்சு மாப்ள, சொல்லுங்க என்னாச்சு என்று மாமனார் கேட்க, நான் உங்க பொண்ணுக்கிட்டேயே கொடுக்குறேன் மாமா, நீங்க அவகிட்டயே கேட்டுக்குங்க என்று பெட்ரூம் கதவை தட்டி, மாலினி உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா, கதவை தர என்று சாரதி கூப்பிட்டதும் வேகமாக கதவை திறந்து வந்து அவனை முறைத்தாள். உடனே அவன் மாலினியை பார்த்து, நான் எதுவும் சொல்லல, உங்க அப்பா தான் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, அதுதான் உங்க பொண்ணுக்கிட்டேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் என்று அவளிடம் போனை கொடுத்தான். மாலினி தன் கணவனை முறைத்தபடியே போனை வாங்க, சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் நல்லா தான் இருக்கேம்மா. என்னம்மா மாப்பிள்ளை கூட சண்டையா? என்னாச்சு? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு புது வீடு, அதுவும் சிட்டிக்கு நடுவில் வாங்கியிருக்காரு, நீ சந்தோஷந்தானே படணும், ஏன் கோவப்படுற என்று கேட்ட அப்பாவிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என தயங்கினாள். சொல்லுமா, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்கிற என்று அவர் கேட்கவும், அப்பா இந்த வீடு எனக்கு பிடிக்கலப்பா, 5வது மாடியில தாப்பா இந்த வீடு இருக்கு, லிஃப்ட் அடிக்கடி ரிப்பேர் ஆகிருதுப்பா, படி ஏறி வர முடியலப்பா, யார்கிட்டையும் பேச முடியல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, நம்ம வீடு மாதிரி தனியா இருக்கணும்ப்பா என அழுவது போல் ஆகிவிட்டாள். தன் மகளை பற்றி அவருக்கு தெரியும் என்பதால், சரிம்மா மாப்பிள்ள ஆசைப்பட்டு அந்த வீட்டை வாங்கிட்டாரு, இப்ப என்னமா பண்ண முடியும் என்று அவர் கேட்க அமைதியாக இருந்தாள். மாலினி அமைதியாக இருப்பதை பார்த்து, பேசு மாலினி, மாமா வெயிட் பண்றாரு என்று சாரதி சொன்னதும் அப்பா என இழுத்தாள். தன் மகள் ஏதோ சொல்ல சங்கடப்பட்டு இப்படி தயங்குகிறாள் என புரிந்து கொண்டவர், மாலினி எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, அப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் என்று நம்பிக்கையாக சொன்ன பிறகு அவள் மனதில் உள்ளதை சொல்ல தயாராகி தன் கணவனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அப்பா இந்த வீடு எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, மன உளைச்சலாக இருக்குப்பா, இந்த வீட்டை விற்றுட்டு எனக்கு சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி தனியாக தரையில் வீடு இருக்கிறது மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ் என அழுது விட்டாள். மாலினி அழுததும் பக்கத்தில் நின்ற சாரதி அவள் கண்களை துடைத்து விட்டான். அவளிடம் இருந்து போனை வாங்கிய சாரதி, மாமா நீங்க இங்க வர்றீங்களா, இந்த வீட்டை வித்துட்டு நம்ம வேற வீடு எங்கேயாவது வாங்குவோம் என்று கேட்டான்.
தன் மாப்பிள்ளை அப்படி கேட்டதும் சரி மாப்பிள்ள, நான் நாளைக்கு வர்றேன் என்று போனை வைத்தார். தன் கணவன் இப்படி சொன்னதும் மாலினிக்கு சந்தோஷமாக இருந்தது. பிறகு சாரதி மாலினியை பார்த்து, அதான் ஆசைப்படியே வேற வீடு வாங்க போறோமே, சந்தோஷமாயிரு, இன்னும் ஏன் கோவமாவே இருக்க என்று அவன் சொன்னதும் கொஞ்சம் சிரித்தாள். மறுநாள் தன் மாமனார் வந்ததும் அவருக்கு விருந்து உபசரிப்பு முடிந்த பிறகு மாலினியின் ஆசைப்படி சிட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஓரளவிற்கு பெரிய ஓட்டு வீடு அவள் ஆசைப்பட்டது போலவே இருந்தது. அந்த வீட்டை மாலினி மிகவும் விரும்பினாள். அதையே விலைக்கு வாங்கிவிட்டனர். கொஞ்ச நாளிலேயே அந்த அடுக்குமாடி வீட்டை விற்றுவிட்டு தனி வீடாக இருந்த ஓட்டு வீட்டில் குடிபெயர்ந்தனர். இந்த வீட்டிற்கு குடிவந்த பிறகு மாலினி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அதை பார்த்து சாரதியும் மாலினியின் அப்பாவும் சந்தோஷம் அடைந்தனர். பிறகு சாரதியை பார்த்து அவனுடைய மாமனார், மாப்பிள்ள, என் பொண்ணோட ஆசைக்கு நீங்க இவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. அந்த காலத்துல உங்க அத்தைக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். அவ அது பிடிக்கலைன்னு சொல்லிட்டா. அதுக்கு நான் ரொம்பவும் கோவப்பட்டு நீ அதை கட்டி தான் ஆகணும், இல்லை உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லி அடிக்கவே போயிட்டேன். ஆனால் நீங்க இவ்வளவு செலவழிச்சு வாங்கின வீட்டை என் மக பிடிக்கலைன்னு சொல்லவும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த புது வீட்டை வித்துட்டு அவ ஆசைப்படி ஓட்டு வீட்டை வாங்க சம்மதிச்சிங்க பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள்ள என்று சாரதியை பாராட்டினார். அதை கேட்டு மாலினியும் தன் கணவனை பார்த்து கண்ணீர் விட்டு நன்றி சொன்னாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.